வணக்கம். இன்றைக்கி நம்ம சுவையான பால் கொழுக்கட்டை பார்ப்போம். இதுக்கு புழுங்கரிசியை ஊற வச்சு உப்பு போட்டு நல்லா டைட்டாக அரைச்சி இது மாதிரி கொஞ்சம் நீளமாகவும் உருண்டையாகவும் உருட்டி வச்சுருக்கேன். 2 மூடி தேங்காயை பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 மூடி தேங்காயை துருவுறத்துக்கு முயற்சி பண்ணால் அது கொப்பரையாக கண்டுட்டதுனால மிக்சியில் விட்டு சுற்றி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு கை அளவு அந்த மாவையே எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு சட்டியில் வெந்நீரை கொதிக்க விட்டு அதில் உருட்டி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் போட்டு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வேக வைக்கணுன்னு அவசியம் இல்லை, லேசாக வெந்தால் போதும். இப்போ எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்தாச்சு. அந்த கொதிக்கிற தண்ணியிலையே கரைச்சி வச்சுருக்கேன் மாவை முதல்ல ஊற்றிடலாம். ஏலக்காய் தொழில் சேர்த்துடலாம். இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா சர்க்கரை பாகையும் அதிலே ஊற்றி கொதிக்க விடணும். சர்க்கரை பாகு ஊற்றி கொதித்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருண்டைகளை சேர்த்துடலாம். இது எல்லாமும் நல்லா கலந்து கொதித்ததுக்கப்புறம் கடைசியாக துருவி வச்சுருக்க தேங்காயும் தேங்காய் பாலையும் சேர்த்து கலந்து இறக்க வேண்டியது தான். சுவையான கொழுக்கட்டை ரெடி.